மதுரை தாவேக்க மாநாடு நடைபெறும் திடலுக்குள் வரிசையாக தொண்டர்கள் படையெடுத்த வண்ணம் இருக்கிறார்கள். தாவேக்க மதுரை மாநாடு நடைபெறும் திடலுக்குள் மேடைக்கு அருகே இடம் பிடிக்க தொண்டர்கள் ஓட்டம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கின்றது. மாநாட்டு மேடையிலே மாவட்ட செயலாளர்கள் அமர தொடங்கிவிட்டனர். மாநில நிர்வாகிகளும் இன்னும் சற்று நேரத்தில் அமர இருக்கின்றனர். தமிழக வெற்றி கழக மாநாட்டில் பங்கு பெறுவதற்காக தமிழகம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் திரண்டிருக்கின்றார்கள். மேடைக்கு முன்பாகவே 1 லட்சத்திற்கும் கூடுதலானவர்கள் இருக்கைகளில் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் மாநாடு தொடங்க உள்ளதால் மாநாட்டினுடைய மேடைக்கு அருகே இடம் பிடிப்பதற்கு தான் பலரும் ஆர்வம் காட்டி வருகின்றார்கள். மேலும் ராம்பாக் பகுதியிலே அமர்வதற்காக பலரும் போட்டா போட்டி போட்டு அந்த பகுதியிலேயே இருக்கைகளை எடுத்து சென்று அமரக்கூடிய நிலையில் மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கின்றது. மாலை 3 மணிக்கு கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றன. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கலை நிகழ்ச்சிகள் நிறைவடைந்த பிறகு மாநாட்டு மேடைக்கு வருகை தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. விஜய் வருகை தர உள்ள நிலையில் அவருக்கான ஏற்பாடுகள் தனியாக செய்யப்பட்டிருக்கின்றன. அதன்படி அவருக்கென தனியாக ஒரு அரங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அரங்கிற்கு வந்து ஓய்வெடுத்து விட்டு அதன் பிறகு மாநாட்டினுடைய மேடைக்கு வருவார் எனவும், தற்போது மாநாட்டினுடைய நிலவரம் என்ன, எத்தனை தொண்டர்கள் திரண்டிருக்கின்றார்கள் என்பது உள்ளிட்ட விவரங்கள் எல்லாம் தாவேக தலைவர் விஜய்க்கு முக்கிய நிர்வாகிகள் மூலமாக அடுத்தடுத்து சொல்லப்பட்டு வருவதாக கூறப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் விஜயும் பல அறிவுறுத்தல்களை வழங்கி வருகின்றார். எனவே மாநாடு எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலான கூட்டத்தோடு நடைபெறும் என்ற நம்பிக்கையோடு தமிழக வெற்றி கழகத்தினர் காத்திருக்கின்றார்கள். இன்று நடைபெறக்கூடிய மாநாட்டின் மூலமாக தமிழக அரசியல் களத்திலே விஜய் எந்த மாதிரியான புதிய அதிர்வலைகளை ஏற்படுத்தப் போகின்றார் என்பது ஒரு பெரும் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஏற்கனவே விக்கிரவாண்டி மாநாட்டிலே கடந்த முறை பேசிய பொழுது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று விஜய் கூறிய பிறகுதான் தமிழக அரசியல் களத்திலே கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற குரலோடு சிறிய கட்சிகள் அல்லது குறைந்தபட்சம் அந்தந்த வட்டார அளவில் செல்வாக்கு கொண்ட கட்சிகள் எல்லாம் முக்கிய திராவிட கட்சிகளை அழுத்தம் கொடுக்க தொடங்கியிருந்தார்கள். இந்த நிலையில் விஜய் இன்று எந்த மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்கப் போகின்றார், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்க போகின்றது என்ற அடிப்படையிலே மேலும் அந்த முக்கிய 2 திராவிட கட்சிகள் கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் விஜயினுடைய கருத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். எனவே விஜய் என்ன பேச போகின்றார் என்பதை நேரில் பார்ப்பதற்காகத்தான் வெயிலையும் பொருட்படுத்தாமல் லட்சக்கணக்கில் அவருடைய ஆதரவாளர்கள், இளம் தொண்டர்கள் திரண்டு நிற்கின்றார்கள். பெண்களும் கூட ஏராளமாக வருகை தந்திருக்கின்றார்கள். இளம் பெண்கள் அனைவருமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு தேர்தல் பணியை தொடங்குவதற்கு தயாராக இருப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். விஜய் தன்னுடைய உரையில் இன்று யாரையெல்லாம் தாக்கப் போகின்றார் என்பதும் ஒரு மிக முக்கியம் வாய்ந்த எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. வழக்கமாக தன்னுடைய அரசியல் எதிரியாக விஜய் சுட்டிக்காட்டக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தையும், தன்னுடைய சித்தாந்த எதிரியாக விஜய் சுட்டிக்காட்டக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியையும் கடுமையான விமர்சனத்திற்கு விஜய் உட்படுத்துவார். எனவே இன்று நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டிலும் முதல் மாநில மாநாட்டை போன்று ஆளும் அரசுகள் மீது குற்றச்சாட்டை முன்வைப்பாரா அல்லது வேறு ஏதேனும் கட்சிகளையும் சேர்த்து அவர்கள் மீது விமர்சனத்தை முன்வைப்பாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தை தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை, விமர்சனங்களை எல்லாம் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த சூழ்நிலையில் விஜயினுடைய உரைவீச்சு இன்று எவ்வாறு இருக்கும் என்பது ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதே நேரம் மாநாட்டு திடல் முழுவதும் தரையில் விரிக்கப்பட்டிருந்த அந்த பச்சை நிற விரிப்புகளை எல்லாம் பிய்த்து எடுத்து தங்களுடைய தலைக்கு மேலே நிழலுக்காக ஏற்படுத்தி கொண்டு ஒரு கூடாரம் போல அமைப்பை உருவாக்கி கொண்டு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் அதற்கு உள்ளாக அமர்ந்திருக்கின்றார்கள். 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு இதுவரை மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. எந்த ஒரு அரசியல் கட்சி மாநாட்டிலும் இல்லாத வகையிலே இந்த மாநாட்டிலே விஜய் நடத்தக்கூடிய இந்த தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாட்டில் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ட்ரோன்கள் மூலமாக மருத்துவ உபகரணங்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன, மருந்து மாத்திரைகள் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன, ட்ரோன்கள் மூலமாக தண்ணீர் தெளிக்கப்பட்டிருக்கின்றன. பெரிய அளவில் வெப்பம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த வெயிலின் தாக்கத்தை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக தண்ணீரையும் பீச்சி அடித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அமர்ந்திருக்கக்கூடிய இடங்களின் அருகிலேயே குழாய் மூலமாக தண்ணீர் அருந்துவதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்திருக்கின்றார்கள். எனவே கடந்த விக்கிரவாண்டிய மாநாட்டில் பெற்றுக்கொண்ட பாடத்தில் இருந்து எவற்றையெல்லாம் சரி செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் சரி செய்வதற்கான முயற்சியை தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் குடிநீர், சாப்பாடு உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்தி இருக்கின்றார்கள். இன்று காலை பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் நிர்வாகிகள் தொண்டர்களை அழைத்து வந்த பொழுதே அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டிருந்தன. அது மட்டுமல்லாமல் மாநாட்டு திடலுக்குள்ளாக இந்த பொருள்களை கொண்டு செல்லு விற்பனை செய்வதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. கடந்த முறை விக்கிரவாண்டி மாநாட்டிலே மாநாட்டு திடலுக்கு உள்ளே தின்பண்டங்கள், வாட்டர் பாட்டில்கள் உள்ளிட்டவற்றையெல்லாம் கொண்டு சென்று விற்பனை செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தது. ஆனால் இந்த முறை பழச்சாறு உட்பட அனைத்து விதமான குளிர்பானங்களையும்
மாநாட்டு திடலுக்கு உள்ளாக கொண்டு சென்று விற்பதற்கான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் மாநாட்டுக்கு வரக்கூடிய சாலை எங்கும் தற்காலிகமாக உணவு கூடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த உணவு கூடங்களிலும் விலை கொடுத்து உணவை வாங்கி அருந்திவிட்டு தொடர்ந்து வருகை தந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். எனவே விக்கிரவாண்டி மாநாட்டில் ஏற்பட்டதை போன்று ஒரு பெரிய அளவிலான நெருக்குதல் இந்த மாநாட்டில் இதுவரை ஏற்பட்டு விடவில்லை. தாவேகா சார்பில் உரிய ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வருகை தந்த பிறகு மாநாடு அதிகாரப்பூர்வமாக தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்று நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டின் மூலமாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் புதிய அரசியல் சக்தியாக உருவெடுத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய முதல் சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றது என்பதற்கான ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும் என்று எதிர்நோக்கி இருக்கின்றார்கள் பலரும். ஏனென்றால் கடந்த முறை விக்கிரவாண்டியில் நடைபெற்ற மாநாடு என்பது தங்களுடைய கொள்கையை எடுத்து கூறக்கூடிய ஒரு மாநாடாக அவர்கள் நடத்தியிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் அதன் பிறகு நடைபெறக்கூடிய இந்த மாநில மாநாட்டில் ஒரு அரசியல் கட்சியாக தங்களுடைய நிலைப்பாடு என்ன, யாரையெல்லாம் விமர்சிக்க போகின்றார்கள், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு விஜய் முதன்மைப்படுத்த போகின்ற தமிழகத்திற்கான பிரச்சனை என்ன என்பது தொடர்பான ஒரு நிலையான ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ளக்கூடிய விதமாக இன்றைய மாநாட்டில் அவருடைய உரைவீச்சு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வெயில் 100 டிகிரி பாரன்ஹீட்டை தாண்டி இருந்த சூழ்நிலையிலும் கிட்டத்தட்ட 40 டிகிரி செல்சியஸுக்கும் கூடுதலாக வெயில் கொளுத்தி எடுத்தாலும் கூட ஒரு அங்குலம் கூட அந்த இடத்தை விட்டு நகர மறுத்து அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்று அதிகாலை முதல் அதே இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். அந்த அளவு கொள்கை பிடிப்போடு விஜய் மீதான ஈர்ப்போடு அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். தேர்தல் பணியை தொடங்குவதற்கு தயாராக இருப்பதாக அவர்கள் கூறி வருகின்றார்கள். விஜய் இன்று பேசி முடித்த பிறகு இந்த மதுரை மாநாட்டிற்கு பிறகாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் செயல்பாடுகள் இன்னும் வேகம் எடுக்கும் என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. ஏற்கனவே விஜய் சுற்றுப்பயணம் தொடங்குவது தொடர்பான அறிவிப்புகளை எல்லாம் வெளியிட்டிருக்கின்றார். எனவே இன்று நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டிலும் தான் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளது தொடர்பாக தொண்டர்களை நிர்வாகிகளை உற்சாகப்படுத்தக்கூடிய விதமான கருத்துக்களை அவர் கூறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மற்றொரு பக்கம் நாம் திரையில் பார்க்கின்றோம், ட்ரம்ஸ் உள்ளிட்டவற்றை எல்லாம் இசைத்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் தங்களுடைய உற்சாகத்தை வெளிப்படுத்திய வண்ணமாக இருக்கின்றார்கள். ஆங்காங்கு ஒன்று கூடி அந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் சாலையில் நின்று அவர்கள் நடனமாடி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றுதான் இன்று காலை முதல் தமிழக வெற்றி கழக தொண்டர்களுடைய மனநிலை இருக்கின்றது. அவர்கள் இந்த வெயிலை பொருட்படுத்தாமல், நிழல் கிடைக்கவில்லை என்பதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தங்களுடைய கட்சியினுடைய மாநாட்டுக்காக வந்திருக்கோம், விஜயினுடைய அழைப்பின் பேரில் வந்திருக்கின்றோம் என்கின்ற ஒரு உணர்வுபூர்வமான அந்த பிடிப்போடு மாநாட்டு திடலில் கூடியிருக்கின்றார்கள். வழக்கமாக கட்சிகள் மாநாடு நடத்தும் பொழுது மாலை நேரத்தில் மாநாடு என்றால் பிற்பகலுக்கு பிறகுதான் தொண்டர்கள் வர தொடங்குவார்கள். ஆனால் 24 மணி நேரத்திற்கு முன்பாகவே தொண்டர்கள் வர தொடங்கி ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநாடு நடைபெறுகின்றது என்றால் அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு என்று சொல்லக்கூடிய விதமாகத்தான் தாவேகா மாநாட்டுக்கு தொடர்ந்து தொண்டர்கள் வருகை தந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். நேற்று பிற்பகலுக்கு பிறகு ஏராளமான தொண்டர்கள் வந்தார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த மாநாடு நடைபெறக்கூடிய பகுதியிலே சாலையில் சென்றவர்கள் எல்லாம் மாநாட்டு கொடிக்கம்பம் உள்ளிட்டவை எல்லாம் அமைக்கப்பட்டதை நேரில் வருகை தந்து பார்வையிட்டார்கள். தற்பொழுது கொடிக்கம்பத்தை பொறுத்தவரை 40 அடி கொண்டதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கொடிக்கம்பத்தில் தான் விஜய் கொடியேற்ற இருக்கின்றார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை அவர் ஏற்றி வைத்த பிறகு ராம்ப் வாக் முறையிலே கிட்டத்தட்ட ஒரு 800 மீட்டர் தூரத்திற்கு நடந்து சென்று தொண்டர்களுடைய அன்பை ஏற்றுக்கொள்ள இருக்கின்றார். கடந்த முறை ராம்ப் வாக் சென்ற பொழுது தொண்டர்கள் எல்லாம் அவருக்கு அந்த துண்டுகளை வழங்கியிருந்தார்கள், தாவேகா துண்டை. அதை கழுத்தில் அணிந்தபடி உற்சாகமாக நடந்து சென்றார். இன்றும் அதுபோல செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த மாநில மாநாட்டிற்கு பிறகாக ஒரு சில அரசியல் கட்சிகள் அவர்களோடு கூட்டணி அமைக்க முன் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் ஏற்கனவே விஜய் தன்னுடைய நிலைப்பாடுகளை எல்லாம் அறிவித்துவிட்ட பிறகும் கூட இதுவரை எந்த பெரிய அரசியல் கட்சிகளும் தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக வெளிப்படையான அறிவிப்பினை வெளியிடவில்லை. என்றாலும் இன்று நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டிலே கூட்டணி தொடர்பாக ஒரு சில முடிவுகளை விஜய் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் விஜய் ஏற்கனவே தெளிவுபடுத்திவிட்டார், தன்னை தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுடன் கூட்டணி அமைக்கப்படும், தாவேகாவை தலைமையாக கொண்டுதான் அந்த கூட்டணி அமையும், அந்த கூட்டணிக்கு தலைமை பொறுப்பிலே விஜய் தான் இருப்பார் என்ற தகவலை எல்லாம் உறுதிபட தெரிவித்து விட்டார்கள். எனவே தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணியில் வரக்கூடிய கட்சிகள் விஜயினுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தாவேகா கூட்டணி என்ற பெயரில் தான் அந்த கூட்டணி அடையாளப்படுத்தப்படும் என்ற தகவலையும் சொல்லியிருக்கின்றார். எனவே இன்று நடைபெறக்கூடிய மாநாட்டில் கூட்டணி தொடர்பாக அவர் எடுக்கக்கூடிய ஒரு சில நிலைப்பாடுகள் மேலும் அந்த புதிய கட்சிகளை தாவேகாவை நோக்கி ஈர்த்து வருவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையுமா என்பதை பலரும் எதிர்நோக்கி இருக்கின்றார்கள்.
இளைஞர்கள் அங்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று உற்சாகத்தோடு ட்ரம்ஸ் உள்ளிட்டவற்றை எல்லாம் இசைத்து உற்சாக நடனமாடி கொண்டிருக்கின்றார்கள். சாலையிலே கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர் அளவிற்கு வாகன போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. பொது போக்குவரத்து, மாநாட்டு வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. மாநாட்டினுடைய திடல் பகுதியில் நாம் பார்க்கின்றோம், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேருந்துகள், இருசக்கர வாகனங்கள், கார்கள் உள்ளிட்டவை எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பதிவு எண் கொண்ட வாகனங்களும் அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் வந்திருக்கின்றன. ஒவ்வொரு அந்த பேருந்துகளிலும் கூட எந்த விதமான நிர்வாகிகளுடைய துணையும் இல்லாமல் தன்னிச்சையாக விஜய் மீது கொண்ட ஈடுபாட்டின் காரணமாக பலர் தங்களுடைய வாகனத்தை எடுத்து வந்திருக்கின்றார்கள். தங்களுடைய ஊரில் இருக்கக்கூடியவர்களோடு இணைந்து சொந்த செலவிலே பேருந்துகளை எடுத்து வந்திருக்கின்றார்கள். பேட்டி எடுக்கும் பொழுது செய்தியாளர்களிடம் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து, தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். முதல் தேர்தலிலே விஜய்க்காக வேலை செய்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எங்களுடைய குடும்பத்தில் மற்றவர்கள் வேறு கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தினாலும் நாங்கள் தாவேகாவிற்கு விஜய்க்கு தான் வாக்களிப்போம் என்ற ஒரு கருத்தை இளம் தொண்டர்கள் நிறைய பேர் சொல்ல கேட்க முடிகின்றது. அதிலும் குறிப்பாக இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடியவர்களில் 18 வயதிலிருந்து 30-35 வயதுக்குள் இருக்கக்கூடியவர்களுடைய கூட்டம் தான் மிக அதிகமாக இருக்கின்றது. எனவே இந்த முதல் முறை வாக்களிக்க இருப்பவர்கள், புதிதாக வாக்களிக்கக்கூடியவர்கள், இளம் வாக்காளர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரும் ஆதரவோடு இருக்கின்றார்கள் என்பது தெரிய வருகின்றது. அது மட்டுமல்லாமல் பெண்கள் கூட்டமும் கணிசமான அளவில் உள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.